ஹாய் கைஸ், வெல்கம் டு யுவி தாட்ஸ். ஓகே, நமக்கு இன்னும் 1 மந்தில் முக்கியமான ஒரு எக்ஸாம் வரப்போகுது. அது என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி அப்படின்ற எக்ஸாம். இதுக்கப்புறமே உங்களுக்கு ஏஇ எக்ஸாம் வரப்போகுது. அதை தொடர்ந்து உங்களுக்கு இந்த ஐடிஐ எக்ஸாம் வரப்போகுது. ஸோ எல்லாத்துக்குமே பேசிக் இந்த சிலபஸ் தான். ஸோ இது ஈஸி ஸ்ட்ரீம் சிலபஸ். ஸோ இந்த சிலபஸில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு ஒவ்வொரு டாப்பிக்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபைன். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட சேர்ந்து ஜிஎஸ் இருக்கும். நம்ம சைமல்டேனியஸாக அதையும் பார்ப்போம். இதுக்கு நமக்கு ரொம்ப நாள் கிடையாது, ஒன்லி 40 days தான் நமக்கு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம எந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றது தான். நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன். நம்ம ஃப்யூச்சரில் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம், அதை எப்படியெல்லாம் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு சர்க்யூட் தியரி. அதுலேருந்து சர்க்யூட் தியரி, சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம், இதுலேருந்து மட்டுமே நமக்கு ஒரு 20 கொஷின்ஸ் கிட்ட வரப்போகுது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்யூட் அனாலிசிஸு, கிர்ச்சாஃப் லா, மெஷ் அனாலிசிஸ், நெட்வொர்க் தியரம் இருக்குது, அதோட சூப்பர் பொசிஷன் தியரம் இருக்குது, நார்டன்ஸ் தியரம் இருக்குது, மில்லர் அண்ட் ரெசிப்ராசிட்டி, சைனூசாய்டல் ஸ்டடி, இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம், அது ரிகர்சிவ் நான் ரிகர்சிவ் சிஸ்டம், இதோடு சேர்த்து நமக்கு ஒரு 20 கொஷின் வரைக்கும் வருது. இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே. எனக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான், கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் நான் படிப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அனலாக் அண்ட் டிஜிட்டல், இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதில் செமிகண்டக்டர், பிஎன் டயோட், ஜெனரல் டயோடு, எல்இடி, இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போகும். அண்ட் தென் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியுமே நல்லா ஈஸியாக இருக்கும், டெரிவேஷன் ஓரியன்டாக இருக்கும். அண்ட் தென் மிஷின்ஸ் இருக்குது. மிஷின்ஸ் மீன்ஸ் மோஸ்ட்லி வந்து சம்ஸும் இருக்கும், பட் தியரி ஓரியன்டாகவும் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். பவர் சிஸ்டமில் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன், எனர்ஜி கன்சர்வேஷன், எனர்ஜி ஆடிட்டிங், இது நம்ம எந்த மாதிரி நம்ம கேட்பாங்க நம்மளால் சொல்லவே முடியாது. சம்மாக கேட்கணும்னு நினச்சா அவங்க சம்மாவும் கேட்பாங்க, தியரியாக கேட்கணும்னு நினச்சா அவங்க தியரியாக கேட்பாங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும். அண்ட் தென் மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இது ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் தென் டிஜிட்டல் ப்ராசஸர், கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க்ஸ், இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கிடெக்சர் ஆஃப் 8085, 8086, 8051. ஸோ ஆர்கிடெக்சர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த 3 கேட்டிருப்பாங்க. அப்புறம் இந்த 3 இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு கேட்டிருப்பாங்க, அசம்பிளி லாங்குவேஜ் கேட்டிருப்பாங்க, இன்டர்ஃபேஸிங் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, எஃப்எஃப்டி, எஃப்ஐஆர் கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், நம்ம பார்க்கலாம். அண்ட் பவர் எலக்ட்ரானிக்ஸில் இது எல்லாமே ஈஸி தான். இதோட சர்க்யூட் இதோட சர்க்யூட் டயக்ராம் பார்த்துட்டாலே போதும். நமக்கு ப்ராப்ளமாக கேட்குற பட்சத்தில் நம்ம ப்ராப்ளமாக சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும். மற்றபடி தியரி ஓரியன்டாக பார்த்தா இட்ஸ் ரியலி குட் டாபிக். அண்ட் தென் ரினியூவபிள் எனர்ஜி, இதுவுமே தியரி ஓரியன்ட் தான். இப்போது வி ஹாவ் டு ஸ்ப்ளிட் த டாபிக்ஸ். லைக் தியரி ஓரியன்டாக இருக்கிறத நம்ம தனியாக பிரித்து படிக்கணும், சம் ஓரியன்டாக இருக்கிறத நம்ம தனியாக பிரித்து படிக்கணும். பட் நம்ம சொல்லவும் முடியாது, ஏன்னா நம்ம வந்து தியரி படிச்சிருப்போம், சம்மாக கேட்குறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம எல்லாத்தையுமே நம்ம நல்லா பார்த்துட்டு போகிறது ரொம்ப முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்ஸ். முக்கியமாக நமக்கு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வந்து நிறைய கொஷின் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த கொஷின் பேப்பரையும் நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு ஒரு கொஷின் பேப்பர் பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகேங்களா? சரி, இன்றைக்கி நான் என்ன ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்துருக்கேன் அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலரோட ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் பர்சனலாக. ஓகே, வாட் இஸ் மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு என்னென்னா, மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர், ஒரு ஸ்மால் கம்ப்யூட்டர். அதில் நிறைய பெரிஃபரல் டிவைசஸ் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ், ஏஎல்யூ, அதெல்லாம் இருக்கிறது. மைக்ரோ ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்குக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர். ஸோ இதில் மெமரி யூனிட் இருக்கும். மெமரி யூனிட்டில் ரேம் வரும், ரோம் வரும்.
SRAM, DRAM, static RAM, dynamic RAM அந்த மாதிரி நிறைய இருக்கும். இட்ஸ் ஆல் ஃபார் மெமரி பர்பஸ். அண்ட் தென் ஃபஸ்ட் எடுத்தோன்னா 8085 பார்க்கலாம். 8085 தான் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு மைக்ரோ ப்ராசஸரோட இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இதோட அட்ரஸ் லைன் வந்து பாருங்கள் 16 லைன்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு 16 பிட் அட்ரஸ்ஸு, 8 பிட் மைக்ரோ ப்ராசஸர். ஓகேங்களா, மைக்ரோ ப்ராசஸர் 8 பிட் தான், பட் அட்ரஸ் வந்து 16. ஓகேங்களா, மோஸ்ட்லி 16 தான் வரும் 8085 மட்டும். இதோட ப்ரோக்ராம் கவுண்டர் 16, ஆனால் அக்குமுலேட்டர் 8, ஸ்டாக் பாயிண்டர் 16, இதோட மொத்த மெமரி 64. ஸோ இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 16 அட்ரஸ் லைனு, 16 8 பிட்டு, 16 பிட் அட்ரஸ், 8 பிட் மைக்ரோ ப்ராசஸர் தான். ப்ரோக்ராம் கவுண்டரும் ஸ்டாக்கும் மட்டும்தான் 16, அக்குமுலேட்டர் 8 தான். மொத்த மெமரி 64K ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதில் மொத்தம் இது நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். மூவ், ஆட், சப் அந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் அதோட இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ஆப்பரண்ட் இது. ஓகே, இதோட ஃப்ளாக்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா வந்து கெட்டிங் இட்ஸ் மஸ்ட் டேக் ஹியூஜ் டைம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி எல்லாமே நம்ம காலேஜ் இருக்கும்போது படித்தது தான். ஸோ நம்ம வந்துட்டு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் என்ன, இதோட முக்கியமானதை மட்டும் பார்த்து வச்சுக்கலாம். பார்த்து வச்சுட்டு நம்ம கொஷின் பேப்பர் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாக் இருக்கும். ஃப்ளாக்னா இட் கேன் பி யூஸ்டு டு ஸ்டோர் த டேட்டா. லைக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேரி ஃப்ளாக், ஜீரோ ஃப்ளாக் அந்த மாதிரி நிறைய இருக்கும். சாரி, ஃப்ளாக் அப்படின்றது இட் கேன் பி யூஸ் டு செட் அண்ட் ரீசெட் தி ஆப்ரேஷன்ஸ். ஓகே, ஓகே ஃபைன். இது எல்லாமே நமக்கு நார்மல் மைக்ரோ கண்ட்ரோலர் மைக்ரோ புக்கில் இதிலே இருக்கும். ஒரு முக்கியமான ஒன்று வருது. புஷ்னா என்ன, பாப்னா என்ன? The instruction push and pop are similar to the instruction call and return. ஓகேங்களா, ஸோ புஷ் அப்படின்னா இட்ஸ் டு சேவ் த கண்டென்ட்ஸ் டு த ரெஜிஸ்டர் டு தி ஒரு ஸ்பெசிஃபையான ரெஜிஸ்டர். ரெஜிஸ்டர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது. இப்போ ஒரு ரெஜிஸ்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 16 பிட் ரெஜிஸ்டர்னா 0லேருந்து 15 வரைக்கும் இருக்கும். ஸோ அட்ரஸ் அப்படின்றதுனால நான் A0 வரைக்கும் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது இது A1னா இந்த A1ல் போய் ஸ்பெசிஃபிக்காக நீ சேவ் பண்ணு அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஸ்பெசிஃபை ரெஜிஸ்டரில் கொடுக்கறதுக்கு பேர் தான் புஷ்ஷு. ஓகே, the push is executed, the stack pointer is decremented by 2. ஸோ புஷ் வந்து எக்ஸிக்யூட் ஆனால் ஸ்டாக் பாயிண்டர் டிக்ரிமெண்ட் ஆயிரும். The instruction pop transfer the contents top 2 location to the stack with a specified register pair. When the instruction pop is executed, it can be incremented to 2. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. புஷ் வரும்போது ஸ்டாக் பாயிண்டர் வந்து டிக்ரிமெண்ட் ஆகும், பாப் வரும்போது இன்க்ரிமெண்ட் ஆகும். இது கேட்க நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கால் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி ஸ்டோர் த 16 பிட் அட்ரஸ். கால் when call is executed, stack pointer is decremented by 2. இதே மாதிரி தான், அதாவது ரிட்டர்ன் ஆகும்போது இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகே, வேற என்ன இருக்குது? ஃபெச் இருக்குது, ஃபெச்னா எடுக்கிறது. அண்ட் தென் ஃபிஃபோ, ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். லிஃபோ இருக்குது, லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். அந்த மாதிரி ஃபெச் பண்ணுறது இன்ஸ்ட்ரக்ஷன், வேற ஒன்று. இன்டரப்ட் ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. இன்டரப்ட் ரெக்வஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் யூஸ் அஸ் அ ஜென்ரல் பர்பஸ். ஓகேயா, இன்ட் ஏனா இன்டரப்ட் ஏ. ஓகேயா, ஸோ இன்டரப்ட் அக்னாலேஜ் யூஸ் டு அக்னாலேஜ் அண்ட் இன்டரப்ட். ஓகே, ஆர்எஸ்டிங்கிறது ரீசெட்டு. ஓகேவா, ரீஸ்டார்ட்டு.
The vectors interrupts or transfer the program to control the specific memory location. So interrupt is used for control purpose. எழுதிக்கலாம். Okay, fine. இது பார்த்துக்கோங்க. இது 805 ஓட பின் டயக்ராம். இதில் மொத்தம் 40 பின்ஸ் கிட்ட இருக்கு. ஓகே, இது வந்து 8-bit ஜெனரல் பர்பஸ் மைக்ரோ ப்ராசஸர். அதோட அட்ரஸ் ஆல்ரெடி பார்த்துட்டு வந்தோம் நம்ம எல்லாமே. 40 பின்ஸ் இருக்கு. இதோட ஃபேஸ் கிளாக் வந்து 3 MHz. ஓகே, இந்த 8085 நம்ம ரொம்ப உள்ள தரவாக பார்க்கல, அப்படின்னு என்னன்னு மேலோட்டமாக பார்த்துருக்கோம். இது ஸோ உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறோம் அப்படின்னா 8085 அப்படின்றது வந்து ஒரு மைக்ரோ ப்ராசஸர். ஓகேங்களா, இந்த ப்ராசஸர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 பிட்டு, அதோட அட்ரஸ் 16, ப்ரோக்ராம் கவுண்டர் 16, ஸ்டாக் பாயிண்டர் 16, அக்குமுலேட்டர் 8, மெமரி வந்து 64. ஸோ ரிஜிஸ்டர்ஸ் அக்குமுலேட்டர்ஸில் ஒன்றும் கிடையாது, நம்ம கொடுக்குற டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. இன்ட்ரப்ட் அப்படின்றது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை. அண்ட் தென் புஷ் அண்ட் பாப் பார்த்துட்டோம். ஃபஸ்ட் அண்ட் போட்டோம், லாஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் பார்த்துட்டோம். இதை வச்சுட்டு ஒரு ப்ரோக்ராம், இப்போ ஒரு அடிஷன் அப்படின்னா மூவ் ஏ கமா பி, ஆட் ஏபி அப்படின்னு கொடுக்குவோம். ஒரு பர்டிகுலர் வேல்யூ கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் கொடுத்து நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது தியரி கொஷினாகவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதான் 8085. நம்ம 8086 நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.